Hello everyone, welcome to Mr. G Finance. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோதா காயின் ஆப்பில் நீங்கள் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ஜீரோதா கைட் ஆப் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஜீரோதா காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனி ஆப் இருக்குது ஜீரோதா காயின். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு சர்ச் பட்டன் இருக்கும். நீங்கள் கீழே என்ன பண்ணுங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூணாவதாக டிஸ்கவர் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், டிஸ்கவர் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்துட்டு சர்ச் 3000+ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்ச்சில் போயிட்டு நீங்கள் என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை சர்ச் பண்ணி எடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 500 எடுத்துக்கிறேன். சரிங்களா, நிஃப்டி 500 இண்டெக்ஸில் எனக்கு இப்போ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். சரியா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எல்லா நிஃப்டி 500 மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஷோவ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து வருது, அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது 5000 கண்டிப்பாக கொடுக்கணும். கரண்ட் என்ஏவி ப்ரைஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா, எக்ஸிட் லோடு வந்து 0.25%, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.39%. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5000. அதாவது இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5000 கட்டணும். அதுக்கப்புறம் மந்த்லி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 கூட கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வேறு ஃபண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 1000 ரூபா கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம், இல்லை 500 இருக்கும், அதை கூட எடுத்துக்கலாம். சரியா, ஸோ ஃபண்டுக்கு ஃபண்டு இது மாறும் கம்பெனியை பொறுத்து. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு எஸ்ஐபி பண்ணணும்னு வச்சுக்கலாம். சரியா, கீழே பார்த்தீங்கன்னா பை இருக்கும், எஸ்ஐபி இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபியை கிளிக் பண்ணிடுங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும், கிரியேட் எஸ்ஐபி பேஜ். ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5000. ஸோ அதை வந்து நீங்கள் குறைக்க முடியாது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட் 1000 ரூபா. ஓகேவா, கீழே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வாரம் கட்டுறீங்களா, டெய்லி கட்டுறீங்களா, 5 நாளுக்கு ஒரு தடவை கட்டுறீங்களா, மந்த்லி கட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மந்த்லி. அதே மாதிரி டேட் வந்து உங்களுக்கு எந்த டேட் வசதியாக இருக்குமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். நான் 10ஆம் தேதி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் அப் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வருஷம் நீங்கள் கட்டுற பணத்தை 10% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டிக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாட்டி எடுத்து விட்றலாம். ஓகேவா, ஸோ எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் எஸ்ஐபின்னு பட்டன் இருக்கும், கொடுத்துட்டு கிரியேட் கொடுங்க. கொடுத்துட்டு பேமெண்ட் வந்து பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5000 இப்போ இன்ஸ்டால்மெண்ட் வந்து கட்டணும். அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து 1000 ரூபாய் நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ பேனவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இதில் வந்து உங்கள் யூபிஐ ஐடி இருக்கும் இல்லையா, அந்த ஐடியை வந்து இங்கே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் என்ன யூபிஐ ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு ரெக்வஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி 5000 ரூபா ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், என்னோடய ஸ்க்ரீனில் உங்களுக்கு இப்போ ரெக்வஸ்ட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் ரெக்வஸ்ட் வந்திருக்கு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து 5000 ரெக்வஸ்ட் வந்திருக்குன்னு வந்திருக்கா. அதை நான் இப்போ கிளிக் பண்ணி என்னோடய யூபிஐ பின்னை கொடுத்து பணத்தை சென்ட் பண்ணேன் அப்படின்னா பணம் வந்து சென்ட் ஆயிரும். சரியா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பணத்தை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். சரியா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ இருக்கும், எஸ்ஐபி இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் இருக்கும். ஆர்டர்ஸில் போயிட்டு நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்கும். 2 டேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா ஆக்டிவேட் ஆக கண்டிப்பாக 2 டேஸ் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே. ஆக்டிவேட் ஆனோடனே இது பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்துடும். இங்கே வந்து நீங்கள் இதை ட்ராக் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஜீரோதா ஆப்பில். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.